இதையும் அரசியலா பாக்குதா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இது நம்ம ரொம்ப ஆழமா விவாதிக்க வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். செஸ் போன்ற விளையாட்டுகள் தனிநபர்கள் பங்கேற்கிற விளையாட்டு, அது அத்லெட்டிக்ஸ் என்று நாம் சொல்லுவோம். கபடி போன்ற விளையாட்டுகள் குழுவாக பங்கேற்கக்கூடிய விளையாட்டுகள். எனவே அதையும் இதையும் நாம் ஒப்பீடு செய்ய முடியாது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் சாதனை புரிகிறவர்களுக்கு எவ்வளவு நிதி தரலாம் என்பது குறித்து ஏற்கனவே அரசு ஒரு வரையறை செய்திருக்கிறது. அந்த வரையறையின் அடிப்படையில் கூடுதலாக அவர்கள் தர முன்வருகிறார்கள், வரையறையை தாண்டி தருகிறார்கள். அந்த வகையிலே தமிழக அரசின் குறிப்பு, இந்த கபடி விளையாட்டிலே வெற்றி பெறக்கூடியவர்கள், சாதனை புரியக்கூடியவர்களுக்கு 15 லட்சம் தரலாம் என்று வரையறை இருக்கிறது. நாங்கள் 25 லட்சமாக தந்திருக்கிறோம் என்ற விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி இந்த சாதனை புரிந்த கார்த்திகாவுக்கும் அபினேஷுக்கும் தலா 1 கோடி ரூபாய் கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அதையே மறுபடியும் நாம் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். இதற்குள்ளே நாம் வேறு எந்த விமர்சனத்தையும் செய்ய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து.